அது சரியா மே 28, 2021 சூரியனுடைய வெப்ப கதிர்கள் சுட்டரிக்கும் போது சில இடங்கள்ல ரோட்ல இருக்கிற தாரே உருகி போறத சம்மர் நேரங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அப்படின்னா தார் பாலைவனத்தையே தங்கிட்ட வச்சிருக்கிற ராஜஸ்தான்ல வெயில் எப்படி இருக்கும்? அதுவும் கத்திரி வெயில் காலத்துல அங்க இருக்கிற அனல் காத்து முகத்துல அறையும். அந்த கொளுத்துற வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்ச நேரத்துல, அதாவது ஈவினிங் ஒரு 5 மணி அளவுல ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பரத்பூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே வெளியே வந்தவங்க அவங்களுடைய பிளாக் கலர் ஹுண்டாய் காரை எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதா அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க, அதுவும் சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. சாமி தரிசனம் பண்ண கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி சாமியை தேடி போனவங்க ஒரே அடியா சாமி கிட்டயே போக போறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு நிமிஷத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. ஆமா எஸ்டிஐ, கார்ல அவங்க புறப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்தே காலனும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். காலன் அப்படின்னா யமன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப யமன் எந்த வாகனத்துல வருவான்? கருப்பு கலர் வாகனம் தானே, கரெக்டா? அண்ட் அந்த நேரத்துல யாராவது அந்த காருக்கு பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு கருப்பு கலர் ஸ்ப்ளெண்டர் பைக் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தெரிஞ்சிருந்திருக்கும். ஆள் அரவமே இல்லாத அந்த ரோட்ல வாகனங்கள் அங்கொன்னு இங்கொன்னு அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன ப்ரோ ஃப்ரைடே அப்படின்னு சொன்னீங்க, டைம் ஈவினிங் ஒரு 5 மணி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா ஆள் அரவமே இல்லாத ரோடு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன வருஷத்தை நோட் பண்ணீங்களா எஸ்டிஐ? எஸ், அது 2021. கொரோனா கிருமி கொலை வெறியில ஆடிட்டு இருந்த டைம் அது. அந்த நேரத்துல லாக்டவுன் போட்டிருந்ததால ரோடு எல்லாமே ஃப்ரீயா இருந்துச்சு. ரோடு ஃப்ரீயா இருந்தாலே ஒரு சிலருக்கு ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுக்கிறதுக்கே மனசு வராது இல்லையா? அப்படிதான் அந்த காருமே ரொம்பவே வேகமா போயிட்டு இருந்துச்சு. அந்த காருடைய வேகத்தை எட்டி பிடிக்கிற மாதிரி அந்த கருப்பு கலர் ஸ்ப்ளெண்டர் பைக்கும் அந்த காரை விடாம விரட்ட ஆரம்பிக்குது. அப்ப நீம்தா கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சிக்னல்ல அந்த கார் ஸ்லோவான உடனே அந்த பைக் அந்த காருக்கு முன்னாடி வந்து ஓவர்டேக் பண்ணி நிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அடுத்த செகண்டே அந்த பைக்குடைய பின்னாடி சீட்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல தன்னுடைய முகத்துல ரோஸ் கலர்ல டவல முகமூடியா சுத்திக்கிட்டு கையில மணிக்கட்டு வரைக்குமே ஒரு பிரவுன் கலர் கிளவுஸ் போட்டுட்டு இருந்த ஒரு உருவம் ரொம்பவே வேகமா அந்த காருடைய டிரைவர் சீட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம காருடைய விண்டோவை இறக்கி விட்டுட்டு அப்படி தன்னை நோக்கி வர்றது யாரு என்ன அப்படின்னு விசாரிக்க நினைச்ச அந்த மனுஷனுக்கு அதுக்கான வாய்ப்பை கூட கொடுக்காம தன்னுடைய சட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அந்த காருடைய டிரைவர் சீட்ல இருந்தவருடைய தலையிலேயே புல்லட்டை இறக்குன அந்த உருவம் அடுத்த 4 புல்லட்டை அவருக்கு பக்கத்துல இருந்த அவருடைய மனைவிக்கு பரிசா கொடுத்துட்டு அந்த நேரத்துல ரோட்ல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்கள துப்பாக்கியை காட்டி மிரட்டிக்கிட்டே பைக்ல ஏறி எஸ்கேப் ஆக ஆரம்பிக்குது. பட்ட பகல்ல இந்த மாதிரி வெளிச்சம் இருக்கிற நேரத்துல நடந்த இந்த சம்பவம் பரத்பூர் நகரத்தையே பரபரப்பாக்க ஆரம்பிச்சது. காரை டிரைவ் பண்ணிட்டு இருந்தவரு ஒரு புல்லட்லயே சம்பவ இடத்திலேயே இறந்து போனதால 4 குண்டை வாங்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த அவருடைய மனைவிய அங்கிருந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் போற வழியிலேயே அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு படுகொலை சம்பவத்தை நடத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த பாவிகள் எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 38 செகண்ட்ஸ் தான். இந்த விஷயம் தான் அங்கிருந்த மக்களையும் போலீஸையும் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. திடீர்னு இப்படி ஒரு துப்பாக்கி சத்தத்தை கேட்டுட்டு என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு கூட அவகாசம் கிடைக்கல. அவ்வளோ துல்லியமா பிளான் பண்ணி செய்யப்பட்ட மர்டர் அது. பட்ட பகல்ல பயமே இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையுமே கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம இப்படி நடு ரோட்ல வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்றதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு துல்லியமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா இது ஒரு கூலிப்படையுடைய வேலையா இருக்குமா? அப்படி இருந்தா அவங்களை ஏவி விட்டது யாரு? என்ன காரணம்? கொலையாளிகள் பிடிபட்டாங்களா? அந்த கொலைக்கான காரணம் தெரிஞ்சுதா? கொலையாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? இந்த கேஸ்ல போலீஸ்க்கு கிடைச்ச ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் பரத்பூர் டவுனையே கொஞ்ச நாட்கள் பரபரப்பாகவும் படபடப்பாகவும் வச்சிருந்த ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடங்கிய கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ இன்ட்ரோல பார்த்த அந்த கொடூரமான அந்த டபுள் மர்டர் கேஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை விட கொடூரமான மனசை பதைக்க வைக்கிற இவ்வளவு கொடூரமா இவ்வளவு கல் நெஞ்சமா யாராவதுனால இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்க வைக்கிற இன்னொரு இன்சிடென்ட்டை பற்றியும் அண்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்சிடென்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் முதல்ல பார்த்துடலாம். அது நவம்பர் 7, 2019. நம்ம இப்போ இன்ட்ரோல பார்த்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 2 வருடங்களுக்கு முன்னாடி இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட மாலை நேரம். அது பரத்பூர் டவுனுடைய ஒரு மெயின் ரோட்ல சவாரிக்காக காத்துட்டு இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட 2 லேடிஸ் ரொம்பவே பதட்டமா பக்கத்துல வராங்க. அர்ஜென்ட்டா சூர்யா சிட்டி அப்படிங்கிற பங்களாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை பிடிக்கிறாங்க. டிரைவருக்கு வழி சொல்லிட்டு வந்த அந்த 2 பெண்களுடைய முகமுமே ரொம்பவே இறுக்கமா இருந்துச்சு. ஏதோ நடக்க கூடாதது நடந்துட்ட மாதிரி. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா நடக்க கூடாதது நடக்க போற மாதிரியான எமோஷன்ஸை காமிச்சிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய முகத்துல இருந்த இறுக்கமும் கோவமும் அவங்களுடைய இயல்பான அழகான தோற்றத்தை ஒரு அருவருப்பான முகமா காமிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இதையே ஒரு பஞ்சா சொல்லணும் அப்படின்னா அகமே முகமானா பல பேருடைய முகங்களை பார்க்கவே சகிக்காது இல்லையா? பட் அப்படியான முகங்களோட தான் அந்த 2 பெண்களுமே அங்க இருந்தாங்க. ஆனா அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை பத்தியோ அவங்க எதுக்காக அங்க போறாங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத அந்த ஆட்டோ டிரைவர் அவங்க சொன்ன ரூட்ல அந்த பங்களாவுக்கு போற ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அவங்க அட்ரஸ் சொன்ன சூர்யா சிட்டி அப்படிங்கிற பங்களாவுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ வந்து நிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே அந்த ஆட்டோக்குள்ள இருந்து வெளியே வந்த 2 பேரும் அந்த பங்களாவை நோக்கி ரொம்பவே வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த பங்களாக்குள்ள போன அந்த நிமிஷத்திலிருந்து அந்த பங்களாக்குள்ள இருந்து ஒரே கூச்சலும் சத்தமுமா கேட்க ஆரம்பிக்குது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஒரு குரலும், இல்ல நான் போக மாட்டேன், என்னை வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்னு இன்னொரு குரலும் கேட்க ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிச்ச அந்த சண்டை ஒரு கட்டத்துல ஆக்ரோஷமாகவும் அழுகையாகவும் மாறி மாறி கேட்க ஆரம்பிக்குது. ஆட்டோல இருந்து இறங்கின அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் அந்த பங்களா வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பெண்ணையும் அந்த பொண்ணோட 6 வயசான ஒரு சின்ன பையனையும் தரதரன்னு இழுத்துட்டு போய் அந்த பங்களாக்குள்ள இருந்த கிச்சன்ல தள்ளி அந்த ரூமை லாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறமா தான் அந்த கொடூரமான மனசை பதைக்க வைக்கிற அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த லேடி அவ கையோட கொண்டு போயிருந்த ஒரு ஸ்பிரிட் பாட்டிலை ஓபன் பண்ணி அந்த பங்களாக்குள்ள இருந்த ஸ்கிரீன், துணிகள், சோஃபா அப்படின்னு எதெல்லாம் ரொம்பவே ஈஸியா தீ பிடிக்குமோ அந்த மாதிரி ஈஸியா தீ பிடிக்கக்கூடிய பொருட்கள் மேல அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த மொத்த வீட்டுக்குமே தீ வைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப உள்ள கிச்சனுக்குள்ள இருந்த அந்த பெண் கதறி அழுதுகிட்டே கதவை திறக்க சொல்லி கதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அண்ட் ஒரு பாவமும் அறியாத அந்த 6 வயசு பையனுடைய அலறல் சத்தமும் வெளியே கேட்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டில இருந்து கேட்கிற அலறல் சத்தத்தையும் புகை மூட்டம் மற்றும் தீ ஜுவாலைகளையும் பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அங்க ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஓடி வர்ற அதே சமயத்துல அந்த வீட்டை விட்டு அந்த 2 பெண்களும் வெளியே ஓடி வராங்க. அப்ப அங்க ஓடி வந்துட்டு இருந்த அந்த மக்கள் கிட்ட அந்த வீட்டுக்கு தீ வச்ச அந்த பெண் முடிஞ்சா அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு திமிரா சொல்லிட்டு மக்கள் அவங்கள காப்பாத்துற முயற்சியில் இருந்த அந்த நேரத்துல அந்த பரபரப்புக்குள்ள நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காளுங்க. இப்ப அங்கிருந்த மக்களோ உடனடியா ஃபயர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பங்களாக்குள்ள போய் அவங்கள காப்பாற்ற முடியாம தவிச்சிட்டு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே அந்த வீட்டுக்குள்ள நுழையிற எண்ணமோ ரிஸ்க் எடுக்கிற தைரியமோ இல்லாத அந்த நேரத்துல டீனேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு 20 டச் பண்ணிட்டு இருந்த ஒரு இளைஞன் அந்த கூட்டத்தை பிளந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். உடனடியா உள்ள போகாத அப்படின்னு மக்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் செவிட்டு தவளை மாதிரி அது எதையுமே காதுல போட்டுக்காத அந்த யூ தன்னுடைய கையில
கிடைச்ச ஒரு கம்பளி போர்வை எடுத்து போத்திக்கிட்டு அந்த தீக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். ஆனா அதிலிருந்து அடுத்த சில நிமிஷங்கள்ல அங்க வந்த ஃபயர் ஸ்டேஷனை சேர்ந்த முன்கள பணியாளர்கள் அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு தீய அணைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிறவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. பட் அப்ப அவங்க கண்ணுல பட்டதெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் இறுக்கி அணைச்சபடி கருகி கறிக்கட்டையா கிடந்த 6 வயசு குழந்தையும் ஆனா அந்த குழந்தையுடைய அம்மாவும் தான். அவங்களுடைய உடல்களை மீட்கிற முயற்சியில இருக்கும்போதுதான் அதே பங்களால இன்னொரு பகுதியில பலத்த தீ காயங்களோட தன்னுடைய உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த இளைஞரையும் பாக்குறாங்க. உடனடியா அந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்றாங்க. இப்ப அங்க வந்த போலீஸ் ஆட்டோல வந்த அந்த 2 பெண்கள் யாரு அப்படிங்கிற விசாரணையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போலீஸ்க்கு அதிக சிரமம் வைக்காமலேயே அந்த பெண்களை பத்தின தகவலும் அவங்களுக்கு உடனடியா கிடைக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல அவங்களா சேச்சே இருக்காது அப்படின்னு நினைச்ச போலீஸ் இப்படி நடந்த சம்பவத்திற்கு ஐ விட்னஸ் இருந்ததால உடனடியா அவங்கள தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஆல்சோ அந்த ராட்சசிகளை தீவிர விசாரணைக்கும் உட்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அடுத்தடுத்த ஷாக்கிங்கான நியூஸும் அந்த பங்களாவுக்கு தீ வச்ச பெண்ணுடைய பிளாஷ்பேக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி போலீஸுடைய விசாரணையில தெரிய வந்த ஷாக்கிங்கான விஷயங்கள் இதுதான். அது சரியா 2015வது வருடம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரோல நம்ம பார்த்த சம்பவத்துக்கு சரியா 6 வருடங்களுக்கு முன்னாடி இப்ப இந்த பெண்கள் அந்த பங்களாக்கு தீ வச்சாங்க இல்லையா, அதிலிருந்து சரியா 4 வருடங்களுக்கு முன்னாடி பரத்பூர்ல இருக்கிற ஸ்ரீராம் குப்தா மெமோரியல் ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் கம் கைராசியான புகழ்பெற்ற கைனகாலஜிஸ்ட், அதாவது மகப்பேறு மருத்துவரான டாக்டர் சீமா குப்தா தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் தேவை அப்படின்னு தகுதியான ஆட்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கண்கள்ல பட்ட பெண் தான் 21 வயதான தீபா குர்ஜார். சின்ன வயசுலேயே கல்யாணமாகி 2 வயசு குழந்தைக்கு தாயாகவும் இருந்த அந்த பெண் தன்னுடைய குடிகார கணவனுடைய கொடுமையிலிருந்து தப்பிச்சு இவங்க கிட்ட, அதாவது இந்த டாக்டர் கிட்ட அடைக்கலம் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கதையை கேட்டு உருகி போன டாக்டர் சீமா குப்தா உடனடியா அந்த பொண்ணையே தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சுறுசுறுப்பான வேலையும் அந்த வேலையில் இருந்த நேர்த்தியும் டாக்டருக்கு ரொம்பவே பிடிச்சு போக ஆரம்பிக்குது. சோ தீபாவுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன், அந்த ஸ்கூலுடைய ஃபீஸ் எல்லாமே கூட டாக்டர் மூலமாகவே கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல அவங்களுக்குள்ள ஒரு புரிதலும் அன்பும் பெருக ஆரம்பிக்குது. பட் இது எல்லாமே சேர்ந்துதான் தீபாவுக்கும் அவங்களுடைய 6 வயசு குழந்தைக்கும் யமனாவே மாற ஆரம்பிச்சது. ஆக்சுவலா SDA இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த பங்களாக்குள்ள உயிரோட தீ வச்சு எரிக்கப்பட்டது இந்த தீபாவும் அவங்களுடைய 6 வயசு குழந்தையும் தான் அப்படின்னு. பட் அவங்களுக்கு தீ வச்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க உண்மையிலேயே ஷாக் ஆயிருவீங்க. பிகாஸ் எந்த டாக்டர் அவங்க மேல பரிதாபப்பட்டு ஒரு மனிதாபிமானத்துல வேலை போட்டு கொடுத்தாங்களோ அதே டாக்டர் சீமா குப்தா தான் அவங்கள அவ்வளவு கொடூரமா உயிரோட எரிக்கவும் செஞ்சிருக்காங்க. NSTA ரொம்பவே ஷாக்கிங்காகவும் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் இருக்கா. டாக்டருக்கு தீபாவை பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக அவங்க குழந்தைக்காக உதவிகள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகி இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக டாக்டர் சீமா குப்தா தீபாவை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யணும்? அதுவும் அவங்களுடைய 6 வயசு பையனையும் கூட சேர்த்து எதுக்காக கொலை பண்ணணும்? ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தது என்னவோ உண்மைதான். பட் அது டாக்டர் சீமாவுக்கும் தீபாவுக்கும் ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப் கிடையாது. டாக்டர் சீமாவுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஜெனரல் பிசிசியனான டாக்டர் சுதீப் குப்தாவுக்கும் இறந்து போன தீபாவுக்கும் இடையில தான் அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் உருவாகி இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்கள வேலைக்கு சேர்த்ததோட டாக்டர் சீமாவுடைய ரோல் ஒரு முடிவுக்கு வந்திருந்துச்சு. டாக்டருக்கு தீபாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ தீபாவுடைய குழந்தையுடைய எஜுகேஷனுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் டாக்டர் சீமாவை பத்தி இல்ல, டாக்டர் சுதீப் தான் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் டாக்டர் சீமாவுக்கு தெரிய வந்திருக்கு. டாக்டர் கப்பலுக்குள்ளேயே பெரிய வாக்குவாதமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் உடனடியா தீபாவை வேலையை விட்டு நிறுத்தின சீமா டாக்டர் சுதீப்புக்கும் தீபாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய நம்பிக்கையை பொய்யாக்குற மாதிரி, அவங்க தலை மேல இடி விழுந்த மாதிரி நவம்பர் 6, 2019 அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு இன்விடேஷன் மூலமா. இன்விடேஷன் அப்படின்னதும்
ஏதோ மேரேஜ் இன்விடேஷன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு ஸ்பான் சலூன் ஓபனிங்கான இன்விடேஷன். அதுல ஓனர் அப்படிங்கிற இடத்துல தீபாவுடைய பெயரும், சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல டாக்டர் சுதீப் குப்தாவுடைய பெயரும் இருந்திருக்கு. இது போதாதா எரிமலை வெடிக்கிறதுக்கு? சோ உடனடியா சீமா தன்னுடைய மாமியார் கிட்ட, அதாவது சுதீப்புடைய அம்மா கிட்டயே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்கும் போதுதான் சுதீப்புக்கும் தீபாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும், இவங்களுக்கு சூர்யா சிட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு பங்களா இருந்திருக்கு, அத ஒரு பேங்க் மேனேஜருக்கு வாடகைக்கு விட்டுட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அதுல தீபாவை குடி வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் கொலை வெறியோட தன்னுடைய மாமியாரையும் கூட்டிக்கிட்டு அங்க போன டாக்டர் சீமா அந்த கொடூரமான அரக்கத்தனமான கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத அந்த படுபாதக செயலை செஞ்சிருக்காங்க. எஸ், அந்த ஆட்டோல போன ரெண்டு பெண்கள் டாக்டர் சீமாவும் அவங்களுடைய மாமியாரும் தான். இந்த கேஸுடைய ஆரம்பத்தில் டாக்டர் சீமாவையும் அவங்களுடைய மாமியாரையும் மட்டும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அடுத்த கொஞ்ச நாட்கள்ல சந்தேகத்தின் அடிப்படையில் டாக்டர் சுதீப்பையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே எஸ்டிஏ, இந்த கேஸ் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம இன்ட்ரோல சொன்ன இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இது வரைக்கும் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மெயின் கேஸே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகவே போகுது எஸ்டிஏ. இப்ப தாய் மற்றும் மகனை கொலை செஞ்ச அந்த இரட்டை கொலை வழக்குல கைதான டாக்டர் சீமா, டாக்டர் சுதீப் மற்றும் அவருடைய அம்மா, இவங்க மூணு பேருமே அவங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தியும் சட்டத்துடைய ஓட்டைக்குள்ள நுழைஞ்சும் அடுத்த 6 மாசத்துல வெளியே வந்து அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது மற்றவங்களுடைய பார்வைக்கெல்லாம் சட்டப்படிதானே நடக்குது அப்படின்னு ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருந்திருக்கு. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இந்த விஷயம் உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல, இது அநியாயம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால அந்த டாக்டர் கப்பிள்ஸ் கூட சண்டையும் போட ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல இவங்களை உயிரோடவே விடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காரு. அப்படி அவர் அந்த முடிவை எடுத்த சில நாட்கள்ல தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் இறங்கி வந்து அவங்கள ஷூட் பண்ணாங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சது. இப்ப நான் இன்ட்ரோல சொன்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது காருக்குள்ள கொலை செய்யப்பட்டது டாக்டர் சீமாவும் டாக்டர் சுதீப்பும் தான் அப்படிங்கிறது நான் சொல்லாமலேயே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்ப உங்களுக்கு இருக்கும், யாரு அவங்கள கொலை செஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்களால அது யாரு அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியுதா? இப்ப நான் வீடியோல ஒரு 5 செகண்ட் பாஸ் கொடுக்குறேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அது யாரு அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாத்துடலாம். ஓகே, அந்த டாக்டர்ஸ் ரெண்டு பேரையும் நடு ரோட்ல வச்சு காருக்குள்ள அவ்வளவு கொடூரமா ஷூட் பண்ணி கொலை பண்ணது அனுஜ் குர்ஜார் அப்படிங்கிற ஒரு நபர் தான். அவரு தான் தன்னுடைய ஃப்ரெண்டை பைக்கை ஓட்ட சொல்லிட்டு அந்த பைக்குடைய பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு வந்து அந்த டபுள் மர்டரை அரங்கேற்றம் பண்ணது. சரி, ஓகே, யாரு இந்த அனுஜ் குர்ஜார்? அவருக்கு ஏன் இந்த டாக்டர் கப்பிள்ஸ் மேல இவ்வளவு கோபம்? ஒருவேளை தீபாவுடைய குடிகார புருஷனா இருக்குமோ? கண்டிப்பா அவனாதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் எஸ்டிஐ. பட் இல்ல, அது யாரு அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கே உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எஸ்டிஐ? அந்த பங்களா தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பங்களாக்குள்ள இருந்த தீபாவையும் அந்த குழந்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரு 20 வயசு இளைஞன் அந்த பங்களாக்குள்ள போய் காப்பாற்ற முயற்சி பண்ணி பயங்கரமான தீக்காயத்தோட அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டார் இல்லையா, அந்த பையன்தான் இந்த அனுஜ் குர்ஜார். எப்படி இருக்கு எஸ்டிஐ? ஆக்சுவலா நானே இதை எதிர்பார்க்கல. சரி, அவருக்கு எதுக்காக இவங்க மேல இவ்வளோ கோபம்? எதுக்காக இவங்க மேல இவ்வளோ வன்மம் உருவாகணும்? அவராவே தானே அவங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணி இப்படி காயமடைஞ்சாரு. ஒருவேளை அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்னு இப்படி முடிவு பண்ணி இப்படி ஒரு காரியத்துல இறங்கிட்டாரா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் இப்ப உங்களுடைய மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கலாம். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. தன்னுடைய சொந்த அக்காவையும் அவங்க குழந்தையையும் உயிரோட துடிக்க எரிச்சு கொலை பண்ணா யாருக்கு தான் கோபமும் வெறியும் வராது? அதுவும் செஞ்ச தப்புக்கு அவங்க ஜெயில இருந்திருந்தா கூட அவர் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பாரு. பட் 6 மாசத்துல வெளியே வந்து தன்னுடைய கண்ணு முன்னாடியே பழைய வாழ்க்கைய சந்தோஷமா அவங்க வாழ்ந்துட்டு நடமாடுறத பார்த்ததுமே தாங்க முடியாம துடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், ஆமா எஸ்டிஐ, இந்த அனுஜ் வேற யாரும் இல்ல, இறந்து போன அந்த தீபாவுடைய சொந்த தம்பி தான்.
இப்ப இதை கேட்கும் பொழுது இந்த கேஸ்ல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் அந்த டாக்டர் கப்பலுக்கு சரியான தண்டனை தான் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். அனுஜ் செஞ்சது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயமும் உங்களுடைய மனசுல உருவாயிருக்கும். பட் நான் இனிமே டீட்டெயில்ஸை முழுசா சொல்லி முடிக்கல. தன்னுடைய அக்காவும் அவங்களுடைய குழந்தையும் துடிச்சு செத்துட்டாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு காரணமானவங்க சந்தோஷமா வெளியே நடமாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அனுஜுக்கு கோவத்தையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணது என்னவோ உண்மைதான். பட் கொஞ்ச நாட்கள்ல அவனுக்குள்ள இருந்த ஒரு கிரிமினல் புத்தி அந்த மாதிரியான எண்ணங்களை ஓரங்கட்ட வச்சுட்டு இதை வச்சு எப்படி காசு பார்க்கலாம் அப்படின்னு அவனை யோசிக்க வச்சது. ஸோ அந்த டாக்டர் கப்பிள்ஸை மிரட்டி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கறக்க ஆரம்பிச்சிருக்கான். நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு ஆசை காட்டி அந்த டாக்டர் கப்பிள்ஸை மோசம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டுமே அவனுடைய ஆசை அடங்கல. ஆரம்பத்துல லட்சங்கள் மேல இருந்த அவனுடைய ஆசை இப்ப கோடிகள் மேல திரும்ப ஆரம்பிச்சது. 1 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சான். இதை கேட்ட டாக்டர் சீமாவும் சுதீப்பும் கொதிச்சு போக ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை கொஞ்ச நாள்ல அவங்களுடைய மனசை தேத்திக்கிட்டு அவன் கேட்ட அந்த 1 கோடி ரூபாயை கொடுத்தாலும் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவன் மட்டும் அந்த ஒரே ஒரு கண்டிஷனை போடாம இருந்திருந்தா. அப்படி என்ன கண்டிஷன்? அவங்களால ஒத்துக்கவே முடியாத கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கறதுக்கு நம்ப முடியாம இருந்தாலும் உண்மை இதுதான். அந்த அனுஜ் என்ன கேட்டான் அப்படின்னா, அந்த டாக்டர் கப்பிள்ஸ் கிட்ட அவங்களுடைய ஹாஸ்பிட்டலையே இவனுடைய பேருக்கு எழுதி தர சொல்லியிருக்கான். அவங்களுடைய வருமானத்துக்கே அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஒரே ஆதாரம், ஒரே வழி. அடிமடியிலேயே கையை வச்சா யாரால தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? உனக்கு காசும் கொடுக்க முடியாது, ஹாஸ்பிட்டலும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருக்காங்க. இந்த ஆத்திரமும் அவமானமும் தான் அவனை தூண்டி அவங்களுடைய கதையை முடிக்க வச்சிருக்கு. சிசிடிவியில தெரிஞ்ச பைக்கும் கொரோனா டைம்ல கூட ஃபேஸ்ல மாஸ்க் போடாத அவனுடைய நண்பனுடைய முகமும் தான் அவங்கள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண வச்சிருக்கு. அந்த பைக்குடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஒரு ரூட்டை பிடிச்சு போய் பார்க்கும் பொழுதுதான் அது வட்டிக்கு பணம் கொடுக்கிற போலு அப்படிங்கிற ஆள்கிட்ட இருந்த பைக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆல்சோ அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்தது அனுஜ் குர்ஜாவுடைய அண்ணன் முறையுள்ள நண்பரான மகேஷ் கசானா அப்படிங்கிறதும், வட்டிக்கு பணம் கொடுக்கிற போலு கிட்ட அடியாளா பணம் தராதவங்களை மிரட்டி பணம் வாங்குற வேலையை செஞ்சுட்டு இருந்தவன் தான் அவன் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த இரட்டை கொலைகளுக்காக மக்களை மிரட்டி பணம் வசூல் பண்றதுக்காக அவனுங்க யூஸ் பண்ற லைசன்ஸ் இல்லாத கன்னையும் போலு கிட்ட அடமானத்துக்கு வந்திருந்த பைக்கையும் தான் இதுல யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஆல்சோ இவனுங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மர்டர் பிளானையே பிளான் பண்ணிருக்கானுங்க. எங்கெங்கெல்லாம் போறாங்க, எவ்வளவு நேரம் வெளியே இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணிருக்கானுங்க. அப்பதான் டாக்டர் சீமாவும் டாக்டர் சுதீப்பும் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஈவினிங் டைம்ல பரத்பூர்ல இருக்கிற ஜஹர்வீர் அப்படிங்கிற கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஸோ அதுதான் சரியான நேரம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்கானுங்க. அதே மாதிரி மே 28, 2021 அன்னைக்கு அவங்களுக்கான நாளையும் குறிச்சு அதே மாதிரி அவனுடைய பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவனுங்க மொபைலே யூஸ் பண்ணாம இருந்ததால அவனுங்களை பிடிக்கிறது அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு சவாலா இருந்திருக்கு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கையே மானிட்டர் பண்ணிட்டே இருந்துதான் ஜூன் 13, 2021 அன்னைக்கு அனுஜ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போன அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் கப்பல் கொலை வழக்குல பிப்ரவரி 2024 பரத்பூர் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் முக்கிய குற்றவாளிகளான அனுஜ் குர்ஜார் மற்றும் மகேஷ் கசானா இவங்க 2 பேர்த்துக்குமே இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியிருக்கு. இவங்க கூட பிளான் போட்ட போலுவுக்கும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நிர்பான் சிங் அப்படிங்கிறவனுக்கும் சில வருடங்கள் ஜெயில் தண்டனையும் கிடைச்சிருக்கு. கோடிகள்ல பணத்தை எண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்ப வெறும் ஜெயில் கம்பிகளை எண்ணிட்டு இருக்கான். பட் இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? டாக்டர் கப்பல் செஞ்ச தப்புக்கு அவங்களுடைய உயிரே விலையா போச்சு. அந்த தப்பை தட்டி கேட்க வந்த தம்பி அவனுடைய பேராசையால இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். பட் இடையில பலியான அந்த 6 வயசு குழந்தைக்கு கிடைச்ச நீதி என்ன? அதுக்கு இன்னைக்கும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு பதிலுமே இல்லை. அது மட்டும் இல்ல, தீபாவையும் அவங்களுடைய 6 வயசு குழந்தையும் கொண்ட அந்த வழக்குல டாக்டர் சுதீப்புடைய அம்மாவுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்னு நான் இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை இல்லையா? சீமாவும் சுதீப்பும் இறந்துட்டாங்க. சோ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வழக்கு இனிமே பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த லேடிக்கான தண்டனையும் காத்துட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த டாக்டர் கப்பிள்ஸ் இறக்கும் பொழுது அவங்களுக்கு 12 வயசுல ஒரு மகன், 9 வயசுல ஒரு மகள் அப்படின்னு இருந்திருக்காங்க. இந்த கேஸ்ல மொத்தம் 3 தப்பு நடந்திருக்கு. முதல்ல சுதீப்பும் தீபாவும் சேர்ந்து செஞ்ச துரோகம், 2வது சீமாவுடைய கொலைவெறி, 3வது அனுஜுடைய பேராசை. இந்த 3மே சேர்ந்துதான் ஒரு குழந்தையுடைய உயிரையும் 5 பெரியவங்களுடைய வாழ்க்கையும் மொத்தமா அழிச்சிருக்கு. இது வெறும் கொலை வழக்கு இல்ல, மனித மனசு
மனசுடைய விகாரமான முகத்துக்கான சாட்சி. பட் இந்த கேஸை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கும் பொழுது இன்னுமே சில ஷாக்கிங்கான டீடைல்ஸ் தெரிய வந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க, இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸ் ரொம்பவே டீடைல்டா சஸ்பென்ஸ்ஃபுல்லா பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. ஆக்சுவலா டாக்டர் சீமா குப்தா அந்த பங்களாவுக்கு போனப்ப தீபாவை கிச்சனுக்குள்ள விட்டு அந்த பங்களாக்கு தீ வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க அப்படி சாதாரணமா அந்த வீட்டை எரிக்கல. முதல்ல தீபாவுடைய முகத்திலையும் கண்ணுலையும் மிளகாய் பொடியை தூவி இருக்காங்க. அப்ப தீபா வலியால துடிச்சு திணறிட்டு இருக்கும்போது, கண்ணை திறக்க முடியாம கதறிட்டு இருக்கும்போது அவங்க கொண்டு போயிருந்த ஸ்பிரிட்டை ஊத்தி தீ வச்சிருக்காங்க. ஆனா அப்பதான் அந்த 6 வயசு பையன் தன்னுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்கான். அண்ட் அவனையும் சேர்த்து அந்த கிச்சனுக்குள்ள தள்ளி கதவை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 2. அனுஜ் ஜெயில இருந்தப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அது என்ன அப்படின்னா, என்னுடைய அக்காவையும் என்னுடைய மருமகனையும் அவளுக்கு எரிச்சப்ப வெளியே வந்து நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்திருக்காளுங்க. அதனாலதான் அவளுடைய முகத்திலேயே ஷூட் பண்ணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சோ டாக்டர் சுதீப்புடைய தலையில ஒரு குண்டம், என்னோட அக்கா மற்றும் மருமகனுக்கு தீ வச்சு அதை சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சீமாவுடைய முகத்துல 4 குண்டுகளை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 3. அந்த பங்களாவையும் தீபாவையும் எரிக்க பயன்படுத்தின அந்த சர்ஜிக்கல் ஸ்பிரிட் தீபாவுடைய ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுதான் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஸ்பிரிட் பாட்டில் இருந்த பேட்ச் நம்பர் அதன் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கேஸ்ல சீமாவுக்கு எதிரான முக்கியமான தடயமாகவும் இருந்துச்சு. ஷாக்கிங் டீடைல் 4. ஆக்சுவலா இந்த தீ விபத்து நடந்த உடனே டாக்டர் சுதீப் போலீஸை டைவர்ட் பண்ண பார்த்திருக்காரு. யாரோ என்னுடைய பங்களாக்கு வந்து கொள்ளையடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்படி கொள்ளையடிக்கும் பொழுது வீட்டுக்கு தீ வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ்ல கொடுத்திருக்காரு. பட் அந்த தீ விபத்துல தன்னுடைய அக்காவையும் அவங்க குழந்தையும் இழந்த தம்பியான அனுஜ் ஐ விட்னஸா போலீஸ் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் டாக்டருடைய முகத்திரையை கிழிச்சது. ஷாக்கிங் டீடைல் 5. அனுஜ் இந்த டாக்டர் கப்பிள்ஸை காருக்குள்ள வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணா இல்லையா, அந்த 38 செகண்ட் வீடியோ இன்டர்நெட்ல பயங்கரமான வைரல் ஆச்சு. அதை பார்த்துட்டு ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதலமைச்சர் நேரடியா தலையிட்டு 24 மணி நேரத்துல இந்த கொலையாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு பர்சனலா ஆர்டர் போட்டாரு. அதனாலதான் ராஜஸ்தான் போலீஸும் 50க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைச்சு தேடினாங்க. ஷாக்கிங் டீடைல் 6. அனுஜ் இப்படி ஷூட் பண்ணி கொலை பண்றப்ப தன்னுடைய முகத்தை மறைக்கிறதுக்காக ஒரு பிங்க் கலர் தவளை யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அவன் சொல்லியிருக்கான். வெள்ளை கலர்ல அல்லது கருப்பு கலர் துணியை தன்னுடைய முகத்துல கட்டணும் அப்படின்னா அது சாதாரணமான திருடன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பிரகாசமான கலர் பிங்க் கலர் மாதிரி கலர் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் பயத்துல தவளை மட்டும்தான் கவனிப்பாங்க, என்னுடைய முகத்தையோ அல்லது என்னுடைய பைக்கையோ கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சைக்காலஜிக்கலா சொல்லியிருக்கான். ஒரு 21 வயசு பையனுடைய கிரிமினல் மூளையை பாருங்க. சோ மை டியர் HDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.